இன்றைய கதையில் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு நீங்கள் எல்லோரும் எதுவும் நடக்காத மாதிரி சந்தோஷமாக இருக்கிறீர்களே. இந்த மயில் ஒரு காலத்தில் உங்களோடு சேர்ந்து வாழ்ந்ததை மறந்து விட்டீங்களா என்று தங்கமயில் மீனாவிடம் கேட்கிறாள். அதற்கு மீனா, நாங்களெல்லாம் மறக்கவில்லை. நீங்கள்தான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் என்று ஒரு தப்பை கூட விட்டு வைக்கவில்லை. எல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போனீங்க என்க. அதற்கு தங்கமேல் சொல்கிறாள், ஆமாம் பண்ணினோம் தான், இல்லை என்று நான் சொல்லவே இல்லை மீனா. ஆனால் அதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா? என் புடவை, துணிமணிகள் தொடங்கி என் பொருள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அனுப்பி வைத்து விட்டீர்கள். அதே வீட்டுல ஒரு கூட்டு குடும்பமாயிருந்து நீங்கள் எல்லாம் மட்டும் சந்தோஷமாக வாழ்கின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டு விருந்தும் வைக்கிறீர்கள். இதெல்லாம் நியாயமா என்று தங்கமயில் கேட்கிறார். அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோடில் கோபத்தில் இருக்கும் பாண்டியனை சமாதானம் செய்வதற்காக கோமதி முயற்சி செய்கிறார். ஆனால் அது பெரிய பிரச்சனையாக போகிறது. அதேபோல் கோமதி சொன்ன உண்மையால் மீனா மற்றும் செந்தில் இருவருக்கும் இடையே பிரச்சனை வருகிறது. விருந்துக்கு வந்த இடத்தில் சக்திவேல் திடீரென கோபத்தில் கதிரை பற்றி கண்டமேனிக்கு பேச ஆரம்பிக்கிறார். பணத்துக்கு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு ராஜியை கல்யாணம் பண்ணியதாகவும் கதிரின் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். இதை கேட்டு கோபமடையும் கோபதி, நிறுத்து அண்ணே என்று கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைத்தது தானே என்பதையும் அந்த உண்மையை அனைவரும் முன்னிலையும் போட்டு உடைக்கிறார். இந்த உண்மையை கேட்டு பாண்டியன், முத்து உள்ளிட்ட 2 குடும்பத்தினரும் பேரதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். அந்த நேரத்தில் மீனா மாமியாரை அமைதியாக்க முயற்சி செய்கிறார். ஆனால் சக்திவேல் விடாமல், இப்போ என்ன சொன்ன என்று மீண்டும் தங்கச்சியிடம் கேட்கிறான். அதற்கு கோமதி ஆத்திரமாக கதிருக்கும் ராஜிக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை என்றும் தன் மகனின் காலில் விழுந்து கெஞ்சித்தான் இந்த திருமணத்தை நடத்தி வைத்ததாகவும் சொல்கிறாள். மேலும் தன்னால் முடிந்தவரை சக்திவேலின் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றியதாக கூறுகிறார். இதை கேட்டதும் சக்திவேல் கோபத்தில் இலையை தூக்கி விசிறி அடிக்கிறார். உடனே முத்துவேல் கடும் கோபத்துடன் எழுந்து, என் மகள் வாழ்க்கையில் முடிவு எடுக்க நீ யார் என்று கேட்கிறார். காந்திமதி மகன்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் நிலைமை மேலும் மோசமாகிறது. சக்திவேல் தான் நினைத்தது நடந்த சந்தோஷத்தில் விருந்து வேண்டாம், எதுவும் வேண்டாம், நாம் போகலாம் என்று சொல்லி முத்துவேலை அழைத்து கொண்டு கிளம்பி விடுகிறார். அனைவரும் வெளியேறிய பிறகு கோமதி பாண்டியனிடம் பேச முயற்சி செய்கிறாள். ஆனால் பாண்டியன் கடும் கோபத்தில், இப்படியொரு துரோகம் பண்ணிட்டியேடி, இனிமேல் எதுவும் பேசாத என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அதன் பின்னர் அரசி, செந்தில் இருவரும் கோமதியிடம் எதுக்காக இப்படி செய்தீங்கம்மா என்று கேட்டு வளைத்து பேசுகிறார்கள். அந்த சமயத்தில் கதிர் தன் அப்பாவை தேடி வீட்டை விட்டு கிளம்புகிறார். இன்னொரு பக்கம் மீனாவிடம் செந்தில் சண்டை போடுகிறார். சரவணன் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய, மீனா, நம்ம பிரச்சனையை வீட்டில் போய் பேசிக்கலாம், இப்ப இந்த வீட்டு பிரச்சனை முக்கியம் என்று சொல்கிறார். ஆனால் செந்தில், முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று மீனாவை கட்டாயப்படுத்தி அழைத்து செல்கிறார். குவார்ட்டர்ஸ்க்கு வந்ததும் மீனாவிடம் செந்தில் மீண்டும் சண்டையை ஆரம்பிக்கிறார். மயிலு மாதிரி நீயும் உண்மையை மறைத்திருக்கிறாயா என்று கேட்கிறார். இதனால் கடுப்பாகும் மீனா, அவங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க, இந்த பிரச்சனையை பற்றி இனிமேல் பேசவே வேண்டாம் என்று கடுமையாக சொல்கிறார். அதற்கு பதிலாக செந்தில், இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவே வேண்டாம் என்று சொல்லி மீனாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கிறார். இதற்கிடையில் கோயிலில் இருக்கும் பாண்டியனை சமாதானம் செய்ய கதிர் முயற்சி செய்கிறார். ஆனால் கோபத்தில் இருக்கும் பாண்டியன் எதையும் கேட்பதாக இல்லை. பின்னர் வீட்டிற்கு திரும்பி வரும் பாண்டியனிடம் கோமதி, நான் ஏன் இப்படி செய்தேன் என்பதை சொல்ல ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார். ஆனால் பாண்டியன், எல்லோரும் என்னை அவமானப்படுத்திய நேரத்திலும் என் மனைவி எனக்காக இருக்கிறாள் என்று சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்னை நம்ப வைத்து ஏமாத்தியிருக்க, இது உடைந்த மாதிரி கண்ணாடி மாதிரி, இனிமேல் ஒட்ட வைக்க முடியாது என்று சொல்லி கோமதியை முற்றிலுமாக நிராகரிக்கிறார். மேலும் இனிமேல் என்கிட்ட நீ பேசவே கூடாது என்று கோபத்தில் சொல்கிறார். அந்த சமயத்தில் ராஜி பேச முயற்சி செய்ய, உன்மேல் எனக்கு கோபம் இல்லை, ஆனா உன் அத்தைக்கு சப்போர்ட்டா நீ வராத என்று சொல்லி ஷாக் கொடுக்கிறார். தொடர்ந்து, நீ என்னிடம் பேச முயற்சி செய்தால் நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய்விடுவேன் என்று பாண்டியன் உறுதியாக கூறுகிறார். இப்படியாக எபிசோடு முடிவடைந்தது. அதாவது கதிரை பற்றி சக்திவேல் தரக்குறைவாக பேசியதால் கோமதி கடும் கோபம் அடைகிறாள். இதனால் ராஜியின் கல்யாணம் பற்றி மறைத்து வைத்திருந்த ரகசியங்களை போட்டு உடைக்கிறாள் கோமதி. இதனை அடுத்து பாண்டியன், முத்துவேல் இருவரின் குடும்பத்திலும் பெரிய சண்டை வெடிக்கிறது.
விருந்துக்கு வந்த இடத்தில் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கும் சக்திவேல் கதிரை பற்றி கண்டமேனிக்கு பேசுகிறான். பணத்துக்கு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு ராஜியை கல்யாணம் பண்ணியுள்ளதாக என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறான். இதனை கேட்டு கடுப்பாகும் கோமதி, நிறுத்து அண்ணே, கதிருக்கும் ராஜிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சது என்ற உண்மையை போட்டு உடைக்கிறாள். இதனால் பாண்டியன், முத்து உள்ளிட்ட 2 குடும்பமும் பேரதிர்ச்சியில் உறைகிறது. மீனா மாமியாரை அமைதியாக்க பார்க்க, சக்திவேல் இப்போ என்ன சொன்ன என மறுபடியும் தங்கச்சியிடம் கேட்கிறாள். கோமதி ஆத்திரத்துடன், கதிர் ராஜிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. நான் என் பையன் கால்ல விழுந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். என்னால் முடிஞ்ச அளவு உன் குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தினேன் அண்ணே என்கிறான். அதனை கேட்டதும் சக்திவேல் இலையை தூக்கி விசிறி அடிக்கிறான். முத்துவேல் கடும் கோபத்துடன் எழுந்து, என் மகள் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு நீ யார் என்று கேட்கிறான். காந்திமதி மகன்களை ஆறுதல் படுத்த முயன்றும் முடியாமல் போகிறது. சக்தி நினைத்தது நடந்த சந்தோஷத்தில் விருந்து வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், நாம் போகலாம் அண்ணே என சொல்லி முத்துவேலை அழைத்து கொண்டு போகிறான். அனைவரும் போன பிறகு பாண்டியனிடம் பேச கோமதி முயற்சி செய்ய, அவன் கடும் கோபத்துடன், இப்படியொரு துரோகத்தை பண்ணிட்டியேடி, இனிமேல் எதுவும் பேசாத என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போகிறான் பாண்டியன். அதன் பின்னர் அரசி, செந்தில் இருவரும் அம்மாவிடம் எதற்காக இப்படி பண்ணீங்க என்று கோமதியை ரவுண்டு கட்ட ஆரம்பிக்கின்றனர். அந்த சமயத்தில் கதிர் அப்பாவை தேடி வீட்டை விட்டு கிளம்புகிறான். இந்த பக்கம் மீனாவிடம் செந்தில் சண்டை போட சரவணன் அவனை சமாதானம் செய்கிறான். அவளும், நம்ம பிரச்சனையே வீட்ல போய் பேசிக்கலாம், இப்ப வீட்டு பிரச்சனையை பாருங்க என்கிறாள். உடனே செந்தில், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வா என சொல்லி மீனாவை கட்டாயப்படுத்தி அழைத்து செல்கிறான். குவார்டர்ஸ்க்கு வந்ததும் சண்டையை ஆரம்பிக்க மயிலுடன் ஒப்பிட்டு பேசுகிறான். அவங்களை மாதிரி நீயும் உண்மையை மறைச்சிருக்கேல என்று கேட்கிறான். இதனால் கடுப்பாகும் மீனா, அவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறதை எல்லாம் விடுங்க, இந்த பிரச்சனையை பத்தி இனிமேல் பேசவே வேண்டாம் என்கிறாள். உடனே செந்தில், இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவே வேண்டாம் மீனா என சொல்லி அதிர்ச்சி கொடுக்கிறான். இந்த பக்கம் கோயிலில் இருக்கும் பாண்டியனை சமாதானம் செய்வதற்கு முயற்சி செய்கிறான் கதிர். ஆனால் கோபத்தில் இருக்கும் அவன் எதையும் கேட்பதாக இல்லை. இதனை அடுத்து வீட்டுக்கு கிளம்பி வரும் பாண்டியனிடம், நான் எதற்காக இப்படியெல்லாம் பண்ணேன் சொல்லி பேசுறதுக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுங்க என்று கேட்கிறாள் கோமதி. ஆனால் அவன், எல்லோரும் என்னை அசிங்கப்படுத்தின சமயத்துல கூட என் பொண்டாட்டி எனக்காக இருக்கான்னு சந்தோஷமா தானடி இருந்தேன். ஆனால் என்னை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்க, இதெல்லாம் உடைஞ்ச கண்ணாடி மாதிரி இனிமேல் ஒட்ட வைக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார். இனிமேல் என்கிட்ட நீ பேசவே கூடாது என்கிறான். உடனே ராஜி பேச வர, உன்மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லையம்மா, அதே நேரம் உன் அத்தைக்கு சப்போர்ட்டா நீ வந்துடாத என்று சொல்லி ஷாக் கொடுக்கிறான் பாண்டியன். உறுதியாக நீ எங்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி செஞ்சா நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன் என்று அதிர்ச்சி தருகிறான். இதனால் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பதை அடுத்து வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தின் அமைதி எவ்வளவு மென்மையானது என்பதை உணர வைக்க பெரும்பாலும் பல சம்பவங்கள் தேவையில்லை. சில நேரங்களில் சில வாக்கியம் போதும், சில நேரங்களில் ஒரு உண்மை போதும். அந்த உண்மை வெளிவரும் தருணம் மட்டும் சரியான இடத்திலும் சரியான நேரத்திலும் இல்லையென்றால் அது ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறைகளாக கட்டிய உறவுகளையே உடைத்துவிடும். இந்த உண்மையை மிக அழுத்தமாக, மிக நேர்மையாக இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோட் முன்வைக்கிறது. இந்த நாடகம் வெளிப்படையாக ஒரு விருந்தை சுற்றியே நகர்ந்தாலும் அதன் உள்ளார்ந்த மையம் உண்மை என்பதையே சுற்றி சுழல்கிறது. சொல்லப்பட்ட உண்மை, சொல்லப்படாமல் மறைக்கப்பட்ட உண்மை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லப்படாம உண்மை, இந்த மூன்றின் மோதல்தான் இன்றைய கதையின் உயிர். விருந்து. இந்த வீட்டில் வெளிப்புற மகிழ்ச்சியும் உள்ளார்ந்த பதற்றமும். விருந்து என்றால் இயல்பாகவே மகிழ்ச்சி, சிறப்பு, உறவுகளின் சந்திப்பு என்று நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இன்றைய எபிசோட்டில் விருந்து என்பது ஒரு முகமூடியாக மட்டுமே செயல்படுகிறது. சாப்பாடு பரிமாறப்படுகிறது, சம்பிரதாயங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அந்த சிரிப்புகளுக்குள் ஒரு பதற்றமும் ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு கேரக்டரும் ஏதோ ஒன்றை மறைக்கிறார்கள். அந்த மறைப்பே இந்த விருந்தை ஒரு வெடிகுண்டாக மாற்றுகிறது.
இந்த விருந்தில் முதல் வெடிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பவர் சக்திவேல். அவரது கேரக்டர் இந்த எபிசோட்டில் வெறும் கோபக்காரராக மட்டும் காட்டப்படவில்லை. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அதிகார உணர்வு, ஒரு ஆணவம், நான் தான் சரி என்ற மனநிலை வெளிப்படுகிறது. கதரை பற்றி அவர் பேசும் விதம் ஒரு மனிதனை விமர்சிப்பதல்ல, அவனை முழுமையாக அவமதிப்பது. பணம், திட்டம், ஏமாற்று, கல்யாணம், இந்த வார்த்தைகள் ஒரே இடத்தில் சேரும்போது அது ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் அல்ல, ஒரு குடும்பத்தின் மரியாதையை சிதைக்கும் ஆயுதமாக மாறுகிறது. கோமதி பொறுமையின் எல்லை. இதுவரை கோமதி என்ற கதாபாத்திரம் பொறுமையின் உருவமாகவே சித்தரிக்கப்பட்ட வந்தது. குடும்ப கௌரவம், சகோதர பாசம், தாய் மனம், இந்த மூன்றுக்கும் நடுவில் சிக்கி பல விஷயங்களை தனக்குள் அடக்கிக் கொண்டவள். ஆனால் எந்த மனிதனுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை மீறப்படும் தருணமே இன்றைய எபிசோட்டில் வருகிறது. நிறுத்து அண்ணே என்ற கோமதியின் வார்த்தை ஒரு சத்தமான கத்தல் அல்ல, அது ஒரு நீண்டகால மௌனத்தின் உடைப்பு. அந்த வார்த்தைக்கு பிறகு வெளிவரும் உண்மை, கதிர் மற்றும் ராஜியின் கல்யாணம் பற்றிய ரகசியம் இந்த எபிசோட்டின் மையக்கல்லாக மாறுகிறது. இந்த உண்மையை சொல்லும்போது கோமதி ஒரு வில்லியாக மாறவில்லை, அதே நேரத்தில் ஒரு முழு நிராபரதையாகவும் இல்லை. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் எடுத்த முடிவு இன்று அவரையே குற்றவாளியாக மாற்றி நிறுத்துகிறது. இதுவே இந்த சீரியலின் முக்கியமான பலம். இந்த கேரக்டரையும் முழுமையாக நல்லவள் அல்லது கெட்டவள் என்று வகைப்படுத்தாமல் மனிதர்களாகவே காட்டுகிறது. கல்யாண ரகசியம், கௌரவத்தின் பெயரில் நடந்த தியாகம். கதிர் ராஜி கல்யாணம் பற்றிய உண்மை வெளிவரும் தருணம் இந்த எபிசோட்டின் உச்சம். விருப்பமில்லாத திருமணம், தாய் தன் மகனின் காலில் விழுந்து கெஞ்சியது, குடும்ப மரியாதைக்காக எடுத்த முடிவு, இவை அனைத்தும் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகள். ஆனால் சீரியல் அது ஒரு சரியானது அல்லது தவறானது என்று தீர்ப்பு சொல்லவில்லை, அதன் விளைவுகளை மட்டும் காட்டுகிறது. இந்த கல்யாணம் ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, இரண்டு குடும்பங்களின் உறவுகளையே சிதைக்கிறது. இதுவே இந்த உண்மையின் விலை. பாண்டியன் மௌனத்தில் பேசும் கேரக்டர். இந்த எபிசோட்டின் உண்மையான பாதிக்கப்பட்டவன் பாண்டியன். அவன் கத்தவில்லை, சண்டை போடவில்லை, அவர் பேசும் வார்த்தைகளும் சில. அதைவிட பேசாத மௌனம்தான் பார்வையாளர்களை அதிகம் பாதிக்கிறது. உடைந்த கண்ணாடி மாதிரி இனிமேல் ஒட்ட வைக்க முடியாது என்று அவரது உவமை ஒரு கணவனின் மனநிலையை மிக அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது. எல்லோரும் அவமானப்படுத்திய போதும் மனைவிதான் தன் பக்கம் இருப்பாள் என்று நம்பிய ஒருவனின் நம்பிக்கை உடைந்த தருணம் இது. இந்த இடத்தில் பாண்டியன் பழிவாங்கவில்லை, மன்னிக்கவும் இல்லை. அவர் எடுத்த தூரம், முடிவு, அதுதான் மிக கடுமையான தண்டனை. மீனா இரண்டு உலகங்களுக்கு நடுவில் சிக்கிய பெண். ஒரு பக்கம் பெரிய குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் கணவனுடன் தனிப்பட்ட உறவு. மீனா இந்த எபிசோடில் முழுமையாக ஒரு மன அழுத்தத்தில் சிக்கிய பெண்ணாக காட்டப்படுகிறாள். மயிலுடன் ஒப்பிட்டு பேசும் செந்திலின் வார்த்தைகள் அவளின் சுயமரியாதையை காயப்படுத்துகின்றன. இந்த பிரச்சனையை இனிமேல் பேசவே வேண்டாம் என்று மீனா சொல்வது தைரியமா, தவிர்ப்பா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவே வேண்டாம் என்ற வார்த்தை அவளுடைய உறவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது. செந்தில் கோபமும் சந்தேகமும். செந்திலின் கோபம் இந்த எபிசோட்டில் வெறும் உணர்ச்சி வெடிப்பாக இல்லை, அது சந்தேகத்தின் வெளிப்பாடு. மயிலின் கதையை மீனாவுடன் இணைத்து பார்க்கும் தருணம் அவர் மனதில் உருவாகிய நம்பிக்கையை காட்டுகிறது. இது ஒரு தற்காலிக சண்டையா, இல்லையெனில் நிரந்தர பிளவின் தொடக்கமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. கோயில் காட்சியில் கடவுளும் மௌனமான தருணம். கதிர் கோயிலில் பாண்டியனை சமாதானம் செய்ய முயற்சி செய்வது இந்த எபிசோட்டின் மிக அடையாளமான காட்சி. கடவுளின் முன்னிலையில் கூட மனிதனின் மனம் மாறவில்லை என்பதை காட்டுகிறது. சில காயங்கள் எந்த சமாதானத்தாலும் ஆறாது என்பதை இந்த காட்சி உணர்த்துகிறது. கோமதி மன்னிப்பு கேட்கும் தருணம் பார்வையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது. ஆனால் அந்த நம்பிக்கை உடனே உடைக்கப்படுகிறது. இனிமேல் என்கிட்ட பேசவே கூடாது என்ற பாண்டியனின் முடிவு இந்த எபிசோட்டுக்கு கனமான நிறைவு. ராஜியிடம் கூட வரம்பு வைக்கும் பாண்டியன் இனிமேல் இந்த குடும்பத்தில் எந்த உறவுக்கும் பழைய நிலைக்கு திரும்பாது என்பதை காட்டுகிறது. மொத்தத்தில் இன்றைய எபிசோடு ஒரு சீரியல் எபிசோடு மட்டுமல்ல, அது ஒரு சமூக கண்ணாடி. குடும்ப கௌரவம் என்ற பெயரில் எடுக்கப்படும் முடிவுகள் எத்தனை வாழ்க்கைகளை சிதைக்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது. உண்மை எப்போதும் தேவையானதே, ஆனால் அது வெளிவரும் நேரமும் இடமும் முறையும் அதுதான் உறவுகளின் வாழ்நாளை தீர்மானிக்கிறது. இந்த உடைந்த நம்பிக்கைகள் மீண்டும் ஒட்டுமா, அல்லது இந்த விருந்து ஒரு குடும்பத்தின் முடிவாக மாறுமா? இந்த கேள்விகளோடுதான் இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. ஒரு குடும்பமுடைய காரணம் எப்போதும் பெரிய சண்டையாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு உண்மை போதும். அந்த உண்மை மறைக்கப்பட்டிருந்தால் இன்னும் ஆபத்து. அதே உண்மை தவறான நேரத்தில் வெளிவந்தால் அது ஒரு குடும்பத்தையே சிதைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையின் கதை விருந்து என்ற பெயரில் நடந்த ஒரு சந்திப்பு. ஆனால் அந்த விருந்து
ஒரு குடும்பத்தின் இறுதி அத்தியாயமா மாறும் அளவுக்கு கனமானதாக முடிந்தது. இந்த வீடியோவில் இன்றைய எபிசோட்டை வெறும் ரிவ்யூவாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி டிராமா எஸ்ஸே ஆக பார்ப்போம். விருந்து ஆரம்பிக்கும் போது எல்லோருடைய முகத்திலும் சிரிப்பு. ஆனால் அந்த சிரிப்பு உண்மையானதா, இல்லை ஒரு முகமூடி. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை மறைத்திருக்காங்க. ஒருத்தர் தன் பயத்தை, ஒருவர் தன் தவறை, இன்னொருத்தர் தன் கோபத்தை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வோடுதான் இருக்காங்க. இந்த விருந்தில் முதல் அடியை கொடுத்தது சக்திவேலின் வார்த்தைகள். அவர் கதரை பற்றி பேசும்போது அது வெறும் குற்றச்சாட்டல்ல, அது ஒரு மனிதனின் மரியாதையை நடுவே நின்று கிழிக்கும் வார்த்தைகள். பணம், ஏமாற்று, திருமணம், இந்த 3 வார்த்தைகளும் ஒரே இடத்தில் சேரும்போது ஒரு குடும்பத்தில் பெரிய வெடிப்பு வரும் என்பதை காட்சி நமக்கு காட்டுகிறது. சக்திவேல் நினைக்கிறார் உண்மை சொல்லுறேன்னு, ஆனா அவர் உணரவில்லை உண்மை சொல்லும் விதமே ஒரு குற்றமாக மாறலாம் என்று. இத்தனை நாளா அமைதியாயிருந்த கோமதி பேசும் தருணம் இந்த எபிசோட்டின் டேர்னிங் பாயிண்ட். நிறுத்து அண்ணே என்ற வார்த்தை கத்தவில்லை, ஒரு பெண்ணின் பல வருட அடக்கத்தின் உடைப்பு. மறைக்கப்பட்ட உண்மை, குடும்ப கௌரவத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவு. குடும்ப கௌரவம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நசுக்குவதற்கான உரிமையா? கோமதி தவறா அல்லது சரியா? அதுவும் இல்லை. அவள் ஒரு மனிதி. அவள் எடுத்த முடிவின் விளைவுகள் இப்போ அவளைத்தான் தண்டிக்கிறது. இந்த எபிசோட்டில் உண்மையான வழி யாருக்கு? பாண்டியனுக்கு. அவர் கத்தவில்லை, அவர் சண்டை போடவில்லை, அவர் அளவும் இல்லை. ஆனால் அவர் உடைந்தார், உடைந்த கண்ணாடி மாதிரி. இந்த ஒரு வசனம் அவர் மனநிலையை முழுதாக வெளிக்காட்டுகிறது. இதுக்கப்புறம் நாம பேச வேண்டாம், இந்த ஒரு கோப வார்த்தை அல்ல, உறவின் ஆபத்தான சிக்னல். கோயிலின் கடவுளின் முன்னிலையில் சமாதான முயற்சி, ஆனா சில காயங்களுக்கு மன்னிப்பே மருந்தல்ல. இந்த காட்சி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது. கடவுள் முன்னாடி நினைத்தாலும் உடைந்த நம்பிக்கை சுலபமா ஒட்டாது. கோமதியின் மன்னிப்பு, ராஜியின் மௌனம், அனைவரின் எதிர்பார்ப்பு. ஆனா பாண்டியன் சொல்ற இனிமேல் என்கிட்ட பேசவே கூடாது, இது ஒரு கோபம் இல்லை, இது ஒரு தண்டனை. ஒரு உறவை வெட்டுவதல்ல, அதிலிருந்து முழுசா விலகுவது. உண்மை முக்கியம், ஆனா அதை மறைத்தாலும் தவறு, தவறான நேரத்தில் சொன்னாலும் தவறு. இன்று கேட்கும் கேள்வி இதுதான். உண்மை உறவுகளை காப்பாத்துமா, இல்லை அவற்றை உடைக்குமா? இதுக்கு பதில் அடுத்த எபிசோடுகளில்தான்.